பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். சரோவரம் அருகே நின்று யக்ஷன் கேட்கின்ற கேள்விகளுக்கு சாஸ்திர ரீதியாகவும் அனுபவ பாடங்கள் மூலமாகவும் தர்மராஜன் அதனை எதிர்கொள்கிறார். நம் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான சாஸ்திரங்களை உள்ளடக்கியது யக்ஷ பிரஷ்னம். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கேள்விகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது. இப்போ யக்ஷன் நரகத்திற்கு யார் செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதற்கு பாருங்க, இதை கொடுக்கிறேன் என்று வாக்கை கொடுத்து விட்டு அப்புறம் கொடுக்காமல் விட்டால் அவன் நரகத்திற்கு செல்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேதம் என்பது பொய், சாஸ்திரம் தர்மம் இதெல்லாம் பொய் அப்படின்னு யார் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ நிச்சயம் நரகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம தேவ பித்ருக்கள், தேவர்களுடைய மற்றும் பித்ருக்களுடைய ஆராதனை யார் செய்வதில்லையோ அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது அப்படின்னு. இப்போ நிறைய செல்வங்கள் நம்ம கிட்ட இருந்தும் யார் ஒருவருக்கும் எந்த விதமான தான தர்மங்களை செய்யாமல் எப்போ பாரு இல்லை இல்லை என்று யார் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ நரகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் இந்த கேள்வியை எதிர்கொண்டார். அடுத்து பிராமணன் அப்படிங்கிறவன் எப்படி ஆகிறான்? குலத்தினாலா இல்லை நிறைய புஸ்தகங்கள் படித்து அந்த ஞானத்தை பெற்றதினாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இது எதுவுமே இல்லை. பிறந்ததால் ஒருவன் பிராமணனா அப்படின்னா இல்லை என்று சொல்கிறது மகாபாரதம். வேதங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறது. சரி, அதனை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒருவன் நித்திய கர்ம அனுஷ்டானம் அதன்படி எவன் வாழ்கிறானோ அவனை மட்டுமே பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வலியுறுத்துகிறது. பிறந்ததனால் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை என்று மகாபாரதம் கூறுகிறது. சரி, அடுத்து நேற்று ஒரு கேள்வி கேட்டோம். தர்ம அர்த்த காம அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கு. தர்மத்தை நம்ம கெட்டியா பிடிச்சோம்னா கண்டிப்பா காசு வராது. தவறான வழியில் அந்த பணத்தை பெறுவது அந்த மாதிரி விஷயத்தை அப்போ செல்வம் இல்லை அப்படின்னு ஆயிடும். காமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டோம்னா அப்பவும் செல்வம் வராது. அப்போ ஒருவன் தர்மம் அர்த்தம் காமம், தர்மம்னா தர்மப்படி வாழ்றது, அர்த்தம்னா பணம், காமம்னா ஆசை. இப்போ பாருங்க, இதை 3ஐயும் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா ஒன்றை தீவிரமாக அனுஷ்டானம் செய்யலான்னா இன்னொன்று நமக்கு கிடைக்கிறதில்லை. நான் தர்மத்தின்படியே வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு உணவு எப்படி கிடைக்கும்? அவனிடம் எந்த செல்வமும் இருக்காது. அப்படின்னா இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அப்போது மகாபாரதம் இதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, யார் ஒருவர் திருமணம் செய்கிறார்களோ சரி, வருகின்ற அந்த மனைவி அவளை தர்மத்தின்படி அந்த வாழ்க்கையை கொண்டு செல்பவள் ஆதலால் அவளை நாம் தர்ம பத்தினி என்றே சொல்கிறோம். சரி, ஒரு நல்ல ஒரு மனைவி ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் பொழுது இந்த 3 விஷயத்தையும் அற்புதமாக
அவள் வழிநடத்தி செல்வாள் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுகிறது. ஏன்னா முதல்ல தர்மப்படி வாழ்வாள்னு சொல்லியாச்சு, சரி. ஆனா அந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தன்னிடம் என்ன செல்வம் இருக்கோ அதை மிகவும் சிக்கனமாக, என்ன அவசியமாக ஒரு வாழ்க்கைக்கு வேண்டுமோ அதற்காக மட்டும் செலவு செய்து, அதே போல இது வேண்டும் அது வேண்டும் என்று தேவையற்ற ஆசைகள் இல்லாத ஒரு அளவான ஒரு செல்வத்திற்கு மதிப்பு கொடுப்பவள் ஒரு மனைவியாக அமைந்து விட்டால், இந்த தர்ம அர்த்த காமம் என்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஒருவனால் பூரணமாக கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பணம் இருக்குன்னா நீங்க செலவு செய்யாம இருந்தா அதுவே மிகப்பெரிய ஒரு சேமிப்பு. செலவே செய்ய வேண்டும் செய்ய வேண்டான்னு சொல்றதில்லை, இதுக்கு வேண்டுமா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதை செலவு செய்பவள் நிச்சயமாக சேமிக்கிறாள். ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதை மீண்டும் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். மேலே 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 எழும்பும். அதனால அதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொள்பவள். அப்போ அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டுமா வேண்டாமா என்பதனை ஆராய்ந்து எவள் ஒருவள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறாளோ, அப்போ தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூன்றையும் அவனுடைய வாழ்க்கையில் பரிபாலனம் செய்வது அவனுக்கு வாய்த்த மனைவியினால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொல்லு. இப்போ அடுத்து பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர் சரி பிரியமாக பேசுபவர்கள், சரி யார் மனதையும் புண்படுத்தாமல் அந்த மனதிற்கு ஆறுதல் தரும்படி பேசுவார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்வி. பாருங்க, சத்தியம் அதை ஹிதமாக பேச வேண்டும். இதமாக பேசினால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் அனைவரும் அவனுடைய சொந்தமாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரி. அவனை பிடிக்காதவர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார். ஏன்னா எந்த நிலையிலும் கோபம் கொள்ளாது. நாம் ஏதாவது ஒரு துக்கத்தில் இருந்தாலும் அவனிடம் பகிர்ந்து கொண்டால் தகுந்த ஆறுதல் தருவான். அப்ப என்னாச்சு, அனைவருக்கும் பிடிக்கும்படியாக அவன் இருப்பான். இதுவே அவன் பெறுகின்றது அப்படின்னு தர்மராஜன் சொல்றார். சரி, யோசனை செய்து வேலை செய்பவன் எதை பெறுவான்? ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யணுமா வேண்டாமா, சரி இது செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சரி இதையெல்லாம் தெரிந்து அறிந்து ஆராய்ந்து ஒருவன் செய்ய வேண்டும் என்பது இந்த கேள்வியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம். ஆனா வெற்றி கொள்பவன் மட்டுமே இந்த மாதிரி யோசனைகளை செய்வான் அப்படின்னு தர்மராஜன் அதற்கு பதில் சொல்றார். அது மட்டுமல்ல, மித்திரர்கள் அதிகமாக இருப்பதால் என்ன லாபம்? மித்திரர்னா நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல நல்ல நட்பு, அதையத்தான் சத் சங்கம் அப்படிங்கிறோம். கூடுமானவரை நமக்கு அமைகின்ற இடம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எப்படி நம்மை இழுத்து செல்கிறார்களோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. இது நிதர்சனம். இப்போ நம்மை சுற்றி இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க, பஜனை படிக்கிறாங்க, தான தர்மம் செய்கிறாங்க, நிறைய சாஸ்திர விசாரம் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையும் அதை ஒட்டியே செல்லும். நீங்க முதல் சில நாட்கள் போகாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை அறியாமல் அங்கு அந்த பஜனை பாடல்கள் உங்கள் காதுகளில் விடத்தானே செய்யும். அப்போ நாம பாட வேண்டாம், எதுக்கும் ஒரு ஓரமா போய் உட்காருவோமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் இல்லையா? அப்போ
மித்திரர்கள், நண்பர்கள் அப்படிங்கிறவங்க சுகமாக ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சிட்டா அவனுக்கு வாழ்க்கையில துக்கமே இல்லை. இந்த சுகம் துக்கம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நல்ல சத்சங்கம் யாருக்கு ஒருத்தருக்கு அமைகிறதோ வாழ்க்கையில் நிஜமான சுகத்தை அவன் அனுபவிப்பான். சார், இந்த குடும்பம், மகிழ்ச்சி, தீபாவளி, பட்டாசு, புத்தாடை, உறவுகள் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், இது சந்தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது நிலையானதா? உறவுகளில் ஏதாவது ஒரு பிரிவு என்று ஏற்படும் பொழுது நிச்சயமாக அது துக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் இறைவனுடைய நாமத்தை சொல்வதாலோ அவருடைய ஆராதனை செய்வதாலோ அந்த சுகம் என்றுமே துக்கமையாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மகாபாரதம் கூறுகிறது. சரி, ஏன்னா ஏன் இந்த மித்திரர்கள், நண்பர்கள் வேண்டும் அப்படின்னா, எத்தனையோ ஒரு சிக்கலான நேரங்களில் அவர்கள் நீ இப்படி செய், அப்படி செய்யாதே என்கின்ற அந்த சஜஷன்ஸ், அவர்களுடைய கருத்துக்கள், தோள் கொடுப்பர். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படியெல்லாம் நிச்சயமாக வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ வேண்டி இருக்கிறது. மித்திரர்கள் அவசியமா, நண்பர்கள் அவசியமானா ஆம். ஆனால் நல்ல நண்பர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசிக்கும். சரி, அடுத்து, இந்த ஜெகத்தில் சந்தோஷப்படுபவன் யார்? ரொம்ப ஆனால் மேலோட்டமாக பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி தெரியும். இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறார் தர்மராஜன் அப்படின்னா, யார் ஒருவன் தன்னுடைய வீட்டில் மதிய நேரத்தில் அமர்ந்து கொண்டு தான் சம்பாதித்ததை வைத்துக்கொண்டு யாரால் சாப்பிட முடிகிறதோ, யாருக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதோ, அவனுக்கு எந்த விதமான டென்ஷன்னு சொல்கிறாங்கல்ல, குழப்பம்னு சொல்கிறாங்கல்ல, டிப்ரெஷன்னு சொல்கிறாங்கல்ல, மனதில் இருக்கக்கூடிய எதுவும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பான். இப்போது பெரிய தூர பிரயாணம் அதுவும் செய்கிறதில்ல. ஆனால் சார் இது முடியுமா சார், இது நடக்குமா சார்? ஏன்னா மதியம் சாப்பிட்றதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், காலையில் 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு சென்றால்தான் அன்றைய மாதங்கள் உருண்டோடும் என்கின்ற சூழ்நிலை எவ்வளவோ பேருக்கு இருக்கு. அப்படி மதியம் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாம் அவ வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு பல பேருக்கு ஆகிவிடுகிறது. அப்போது அவனுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னா, இந்த இடத்துல மதியம் உணவு அப்படின்னா காலையில் எழுந்திருந்து ஸ்நானம் செய்து அந்த சந்தியாவந்தனங்களை செய்து சுவாமியினுடைய பூஜைகள் செய்து அவனுக்கு எப்படி நைவேத்தியம் வைக்க வேண்டுமோ அதன்படி கிரமமாக வைத்து அவனுக்கு படைத்து அதற்கு பிறகு அதிதி சத்காரம் முடிந்த பின்பு மதிய நேரம் யார் ஒருவரால் உண்ண முடிகிறதோ, இது எல்லாராலையும் முடிகிறதில்லை. அப்படி யார் செய்ய முடிகிறதோ அவன் ஜெகத்தில் மிக 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 சந்தோஷமாக இருப்பான். என்னால் முடியுமா அப்படின்னா அது வேறு. யாரால் முடிகிறதோ அவன் ஜெகத்தில் அதிகமான சந்தோஷத்தை பெறுவான். கடன் இல்லை, ஏற்கனவே பணம் மூதாதையர் சம்பாதித்து வைத்திருந்தால் ஒருவேளை. ஏன்னா பணத்துக்காக நாம் உழைக்க வேண்டிய தருணத்தில் பல விஷயங்களை நாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நாம் அனுசரித்தே ஆக வேண்டி இருக்கிறது. சரி, அடுத்து, இந்த உலகத்தில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? எதேதோ பார்த்து ஆச்சரியப்படுறோம். உலகத்தில் 7 அதிசயம் இருக்குது, அது இது என்னென்னமோ பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியம் கொள்பவர் பலர். ஆனால் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் யாரோ ஒருவர் நம்மை விட்டு மறைகின்றனர். ஆனால் இது அத்தனையும் நாம் பார்க்குறோம். அந்த சாவுக்கும் போய் பார்த்துட்டு துக்கம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரும். ஆனால் இருந்தும் நான் மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமானவன் என்கின்ற எண்ணம் மனதில் இருக்குது பாருங்க, அதை மட்டும் எடுக்க முடியவில்லை.
எவ்வளவோ சாவுகளை நாம் கண்ணால் கண்டபோதும் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் சாவே வராது, நான் நிரந்தரமானவன் என்று எவன் ஒருவன் நம்பிக்கொண்டு இருக்கிறானோ, பாருங்க, நான் படித்த படிப்பு, நான் நிறைந்த செல்வம் என்னை எப்படியும் காப்பாற்றிவிடும், என்னுடைய உறவுகள் என்னை கைவிட மாட்டார்கள், இதெல்லாம் எவ்வளவு புராணங்கள் சொல்லியும் அதை மனதினால் ஏற்க மறுக்காது, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இருக்கிறான்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம். கண்முன்னே ஜீவர்கள் போவதை பார்த்தும் நான் என்றும் போக மாட்டேன் என்று ஒருவன் நம்பிக்கொண்டு இருக்கிறானா அதை விட ஒரு ஆச்சரியம் வேற என்ன இருக்கும்? தர்மராஜன் சொன்னா பலி அப்படின்னு சொன்னாரு யக்ஷன். மேலும் பல கேள்விகள் இருக்கிறது பக்தர்களே, நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.